இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்துட்டு உங்களுக்கு செலக்டட் மாடல்ஸ் நான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஸ்டீல் டோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சையட் டோர்ல வந்து இப்போ ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். எங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட், வெள்ளூர், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன்ஸ் கொடுக்குறோம். 44 கேஜி, 48 கேஜி, 50 கேஜி டோர் வாங்கினாதான் உங்களுக்கு டோர் நல்லா இருக்கும். இல்ல பிராண்டடா லாக்கிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி அவுட் சோர்சிங் பண்ணி இந்த ஸ்டீல் டோர்ல போடுறாங்க. இதோட ஹெட், சிலிண்டரு உங்களுக்கு ரிப்பேர் ஆகாது. வணக்கம் சார், நான் உங்க சைட் பேசுறேன் சார், சையத் ஸ்டீல் டோர்ல இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். கம்பேரிசன் ஆஃப் ஸ்டீல் டோர்ஸ். உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க என்ன வாங்குறீங்க? நீங்க வாங்குறது சோப்பு டப்பாவா, ஸ்டீல் டோரா, தகடு டோரா, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டீல் டோர் வாங்கினீங்கன்னா உள்ள ராக்கில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஷாக் பிடிக்காது, எர்த் பிடிக்காது. உங்களுக்கு ஐசோலேட்டட் ஆயிரும், சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும், எர்த் ப்ரூஃப் ஆயிரும், ஏசி சக் பண்ணாது. இப்போ நீங்க போயிட்டு இந்த மாதிரி டோர்லாம் இந்த மாதிரி டோர்ல வாங்கினீங்கன்னா பேப்பர் ஃபில்லிங் தான். பேப்பர் ஃபில்லிங்ல வந்து ஹனிகாம் பேப்பர் ஃபில்லிங்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் பிடிக்கும், ஷாக் பிடிக்கும், 99% ஷாக் பிடிக்கும். அதே மாதிரி கோல்ட் ரோல் ஃபில்லிங் இருக்கும். ஹாட் டிப் கேன்வாஸ் டோர்ல எல்லாம் உங்களுக்கு ஃபயர் இது பிடிக்காது, ஷாக் பிடிக்காது. உள்ள கோல்ட் ரோலோட ஷீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷாக் பிடிக்கும். உள்ள பேப்பர் ஃபில்லிங் இருந்துச்சுன்னா இன்னொரு மைனஸ் பாயிண்ட், ஷாக் பிடிக்கும். உங்களுக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் செக் பண்ணும். தேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மைட் இஷ்யூஸ் வரும். கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு கம்பேர் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன குவாலிட்டி எடுத்துட்டு வராங்க, என்ன நீங்க வாங்கணும், என்ன டோர் கம்பெனி நீங்க பெஸ்டா வாங்கணும். நான் கம்பெனியோட பிராண்டோட பேர் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் கம்பேரிசன் தான் பண்ண முடியும், நான் பிராண்ட் பேர் சொல்ல முடியாது. இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படி நீங்க ஒரு ஸ்டீல் டோர் பெஸ்ட் டோர் மார்க்கெட்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோரோட ஆரம்பிக்கலாம். இந்த டோர் பாத்தீங்கன்னா வெயிட், டோரோட ஸ்டீல் டோர் வாங்குறீங்கன்னா டோரோட டென்சிட்டி, டோரோட வெயிட் பார்த்து தான் அது அதோட டியூரபிலிட்டி தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு அது வெயிட் போட்டாலும் தெரிஞ்சிடும். அந்த டோர் வந்துட்டு எவ்வளவு வெயிட்டா இருக்கு, எவ்வளவு டியூரபிலிட்டி தெரிஞ்சிடும். வேற எதுவும் செக் பண்ண தேவையில்லை ஆக்சுவலி சொல்ல போனா. இப்போ இந்த கம்பெனியோட வெயிட் நாங்க செக் பண்ணி பார்த்தோம். இதோட கம்பெனியோட ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 18,500 வரும். மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 20,000 ருபீஸ் வரும் இந்த டோர். உங்களுக்கு இந்த டோர் பாத்தீங்கன்னா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நாங்க செக் பண்ணும்போது 42 கேஜி தான் உங்களுக்கு மல்டி லாக். 42 கேஜி தான் மல்டி லாக். சிங்கிள் லாக் வாங்குனீங்கன்னா 40 கேஜி தான் வரும். இந்த ரவுண்ட் உங்களுக்கு 40 கேஜி தான் வருது. இது ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி தான் சொல்ல முடியும். நல்லா உழைக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு உழைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது ஒரு கம்பெனி டோர். இது இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் பாத்தீங்கன்னா மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 48 கேஜி வருது, 48.5 சம்திங் வருது. நான் ரவுண்ட் அப் பண்ணி 48 கேஜி வச்சுக்கலாம். இந்த பிராண்டோட இந்த பிராண்ட் கொஞ்சம் சொல்ல போனா உங்களுக்கு வந்து பெஸ்டா சொல்ல முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் சரி, டியூரபிலிட்டி வைஸும் சரி, இந்த டோர் வந்து பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சொல்ல போனோம்னா இந்த டோர் தான் உங்களுக்கு பெஸ்டா வந்திருக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎல் கேட்டகரியில வரும். உங்களுக்கு ஜிஎல் வரும். இது ஜிஎல் கேட்டகரியில வரும். பார் ஹேண்டிலோட கொடுக்குறாங்க. டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 51 கேஜி வருது, 51 கேஜி வருது டோரு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வந்து இதே டோர் வந்துட்டு உங்களுக்கு பார் ஹேண்டில் வித் அலுமினியம் பீடிங் கொடுக்கறதுனால கொஞ்சம் ரேட் டிஃபர் வரும் உங்களுக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 51 கேஜி வருது. இந்த ரெண்டு டோருக்கும் கம்பேர் பண்ணா இந்த டோர் இதுக்கு நான் பெஸ்ட் சொல்றேன்னா, டோர் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டியூரபிலிட்டி வெயிட் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். செகண்ட் பாத்தீங்கன்னா இதோட ஹெட், இதோட கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு இப்படி பெஸ்டா இருக்கு, இப்படி ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் தருமா தராதா அப்படி நீங்க செக் பண்ணோம்னா இதோட பிராண்ட் பேர் WANJAA வான்ஜியான்னு இருக்கு. ஸோ இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற ஒரு லாக்கிங் சிஸ்டமோட கம்பெனியோட பேரு, பிராண்டட். இது மற்ற கம்பெனி வாங்கினீங்கன்னா அதுல வந்துட்டு பிராண்டட் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா வெறும் நம்மளோட கம்பெனியோட பேர் தான் போட்டிருப்பாங்க. அது காஸ்ட் உங்களுக்கு கம்மி. அந்த சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா ஹெட்ல சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா உழைக்காது, ரொம்ப கம்மியா தான் உழைக்கும். பட் இது பாத்தீங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி அவுட் சோர்சிங் பண்ணி இந்த ஸ்டீல் டோர்ல போடுறாங்க உங்களுக்கு. அப்போ கம்பெனிக்கு வந்துட்டு காஸ்டிங் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அவுட் சோர்சிங் பண்ணி இந்த கம்பெனி லாக்கிங் சப்ளை பண்ணி ஹேண்டிலுக்கு சப்ளை பண்ணால அது அவங்க கம்பெனி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா செலவானதுனால உங்களுக்கு இந்த கம்பெனியோட 1,000-2,000 ருபீஸ் அதிகமாக வாங்குறாங்க. பட் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. இந்த சிலிண்டரை வந்துட்டு இந்த ஹெட் பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகாது. நீங்க எவ்வளோ லாங் லாஸ்டிங் யூஸ் பண்ணா கூட, இப்படி யூஸ் பண்ணா கூட இதோட ஹெட்டு, சிலிண்டரு உங்களுக்கு ரிப்பேர் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு டோர் கம்பேர் பண்ணும்போது தான் இதோட டோர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி சொல்லலாம் நீங்க. இதோட கம்பெனி வந்துட்டு 3 அடி சிங்கிள் லாக், 3.25, 3, 4 அடி, 5 அடி வரைக்கும் இந்த டோர் வருது. இல்லை பிராண்டடா லாக்கிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு உள்ள செகண்ட் இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு.
ராக்குல் வரும், ஹார்ட் ஃபோம் வரும் உங்களுக்கு. ஹார்ட் ஃபோம் சொல்லுவாங்க. ஹார்ட் ஃபோம்னா டோர் வந்து ராக்குல் இருந்தாலும் ஐசோலேட்டட் ஆயிரும், சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும், எர்த் ப்ரூஃப் ஆயிரும், எர்த் ஷாக் பிடிக்காது. இப்போ மெயினா நீங்க வந்துட்டு ஒரு டோர் வாங்குறீங்க, ஒரு ஸ்டீல் டோர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க மெயினா கேட்கறது ஷாக் பிடிக்குமான்னு கேளுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கிளாஸ் டோர் 70 mm திக்னஸ்ல வரும் டோர் உங்களுக்கு. இது காஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 55,000 rupees. டிசம்பர் மாசம் நான் உங்களுக்கு வந்து 43,500 ரூபாய் கொடுக்குறேன். கண்டிஷன் பேஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, 43,500 இந்த டோர் கொடுக்கலாம். கண்டிஷன் அப்ளைஸ் உங்களுக்கு. இந்த டோர் வந்துட்டு 54,000 ரூபாய் உங்களுக்கு வந்து. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 46,500 ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த டோர் 4 kg கிளாஸ் டோர் வந்துடும். அதே மாதிரி கண்டிஷன் அப்ளைஸ் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க இந்த டோர் வாங்கலாம். இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 55,000 ரூபாய் உங்களுக்கு வந்து எம்ஆர்பி. இதுல பார் ஹேண்டிலோட வந்துடும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பண்ணி அப்படியே டீ குட் டோர் மாதிரியே வந்துடும். இந்த டோரோட ஆஃபர் பிரைஸ் டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46,500 ரூபாய் கொடுக்கலாம் சார். இந்த கிளாஸ் டோர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்கிட்ட. நீங்க ஷோர் வந்து பாருங்க, நீங்க குவாலிட்டி செக் பண்ணுங்க. கீழே வந்து SS 304 ரேட் கொடுக்குறோம். நீங்க எப்படி கோலம் போட்டு வாஷ் பண்ணா கூட, எப்படி நீங்க வெயிட் பார்த்தா கூட ஒன்னும் ஆகாது. அதே மாதிரி வேற கம்பெனி போனீங்கன்னா இது மேல ஏறி பாருங்க, டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். தகடு தான் யூஸ் பண்ணுவாங்க, SS 304 யூஸ் பண்ண மாட்டாங்க. மல்டி டைம் நீங்க தண்ணி போட்டு வாஷ் பண்ணா கூட ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. மற்ற கம்பெனில பாத்தீங்கன்னா தகடு தான் கொடுத்துருப்போம். அது மேல நீங்க மல்டிபிள் வாஷ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். கலவை போட்ட என்ன ஆகும்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, டோரை கையிட்ட முடியாது. வாரண்டியில டோர் வந்துட்டு கமாண்டர் மிஷின் போட்டு உடச்சு எடுக்கணும். ஃபீலிங் உங்களுக்கு பிளஸ் மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆயிரும். மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆனா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஒன் டைம் பிசினஸ் பண்றவங்க தான் உள்ள கலவை போட சொல்லுவாங்க. கலவை போடாதீங்க. கலவை போட்டீங்கன்னா டோர் கேள்ட்ட முடியாது. ஃபியூச்சர்ல வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்க முடியாது. வாரண்டினா இந்த டோர் கேள்வி வேற டோர் கொடுக்கணும். கம்பெனிக்காரன் வந்து கலவை தான் போடணும் சொல்லியிருந்தா இங்க டீ கிளாம் கொடுத்துட்டு இருப்பான், உடச்சு காடி எடுத்து உள்ள பூசி மாட்டிங்கன்னு சொல்லியிருப்பான். பட் எதுக்கு அவங்க ஆங்கர் போல்ட் கொடுத்துருக்கான்? இதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு. தயவுசெய்து கலவை போடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்ககிட்ட டிசம்பர் மாசம் வந்து செகண்ட் வீக் வந்துட்டு 3rd வீக் இந்த ஸ்டாக் வருது. 3 அடியில வருது, 3 அடியில சிங்கிள் லாக்ல வருது, 3 அடியில மல்டி லாக் வருது, 3.25 இருக்கு. இது டோரு 3.25 கேள்வி இப்போதைக்கு இது நான் காட்டுறது. நல்ல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் டோரு. வெயிட் நீங்க வந்து பாத்துங்க, வெயிங் மிஷின் எங்கிட்ட இருக்கு. வெயிட் போட்டு பாருங்க, ஹெவியா இருக்கும். ஒரு இன்ச்சோட டோர் தூக்க முடியாது, அவ்வளவு டியூரபிளா இருக்கும் ப்ராடக்ட். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 22,000 rupees. 3.25 கேள் டோர் உங்களுக்கு பிரில்லியண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி உங்களுக்கு இதுவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த டோர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டோரு 3 கீழ். எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 30,000 rupees. 10% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, உங்களுக்கு திருச்சி, மதுரை, நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்ல எல்லாம் நிறைய ஸ்டீல் டோர் கடை வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வந்துட்டு டோர் சர்வீஸே கொடுத்துட்றேன். ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நான் பண்ணி கொடுப்பேன். 30,000 ரூபாய் 10% டிஸ்கவுண்ட் இன்க்ளூடிங் ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷனோட உங்களுக்கு. ஸோ இன்னும் ஸ்டீல் டோர் பத்தி டீடைல் தெரியும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டோர் வந்து ரொம்ப ராக் செல்லிங் கிட்ட நல்லா போயிட்டு இருக்கு. 50-50 ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி 50-50 ஓப்பன் ஆகும். டோர் குவாலிட்டி நீங்க வந்து நேர்ல செக் பண்ணிக்கலாம். 46,500 ரூபாய், அதுல 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. இந்த விண்டோ டோர் பாத்தீங்கன்னா இது 3.7 இது 3.7 வித் ஸ்லைடிங் டோரா வந்துடும் உங்களுக்கு. ஸ்லைடிங் டோரா வந்துடும் 3.7. இந்த 3.7 டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும், ராக் சாலிடா இருக்கும். நீங்க ஷோரூம் நேர்ல குவாலிட்டி செக் பண்ணலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 69,900 வருது. அதுல 10% டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். டோரு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு எங்கிட்ட. இந்த டிசம்பர் மாசம் அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. டோர் அவேர்னஸும் நான் கொடுத்துருக்கேன். நிறைய இடம் பிரைஸ் வந்துட்டு டபுள் த ரேட் கொடுத்து விற்கிறாங்க. குவாலிட்டி டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. குவாலிட்டிலாம் கிடையாது. நான் தான் பெஸ்ட் குவாலிட்டி சேல் பண்றேன். 4-5 இம்போர்ட்டர்ஸ் கிட்ட டோர் வாங்கி நான் சேல் பண்றேன். டோரோட டீட்டெயில் ஒன்று தெரியணும், சைஸ் ஸ்டீல் ஹோல்சேல் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கிட்ட பிரிகேடியர்னு ஒரு டோர் இருக்கு, அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. பிரிகேடியர் டோர் பாத்தீங்கன்னா இது வந்து 3.25 கேள் இருக்கு. இந்த கிரில் டோர் சொல்லுவாங்க. 3.25 கேள் இருக்கு, 3 கேள். 3.25 கேள் எடுத்தீங்கன்னா 36,000 ரூபாய் வரும். 3 கேள் எடுத்தீங்கன்னா 38,000 ரூபாய் வரும். 9 இன்ச் ஃப்ரேம் வரும் வித் மோல்டட் ஃப்ரேம். இந்த மாதிரி கிரில் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். யார் வந்திருக்காங்க சொல்லி வந்துட்டு பாத்துக்கலாம். 3.25 எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஒரு அவுட் சைட் கிரில் போட தேவையில்லை உங்களுக்கு. இது ஒரே டோர்ல கிரில் டோரோட சேஃப்டி 100% சேஃப்டி வரும். மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வுட் டோரை கம்பேர் பண்ணுவாங்க. வுட் டோரோட நீங்க ஸ்டீல் டோர் கம்பேர் பண்ண முடியாது. வுட் டோர்ல வந்து சேஃப்டி கிடையாது. ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு திறந்து உள்ள போயிடுவான். நீங்க படாக் வாங்குங்க, டீக் டோர் வாங்குங்க, இந்த மாதிரி வாங்குங்க, ஒரே நிமிஷத்துல திறந்து உள்ள போயிடுவான். ஆனா ஸ்டீல் டோர் எதுக்கு போடுறீங்க? டர்மேட் இஷ்யூ வரக்கூடாது. சேஃப்டி லாக் பண்ணி போட்டு போயிட்டீங்கன்னா மல்டி லாக் மேலே லாக் ஆயிரும். கடபார் போட்டு திருப்பினா கூட உங்களுக்கு வந்துட்டு டோர் வந்து ஓப்பனே ஆகாது. ஏன்னா டோர் வந்து ஹெவியா இருந்தா தான்
டோர் ஓப்பன் ஆகாது. அதனால தான் நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ டோர் வெயிட்டா இருக்கும், அவ்வளோ டியூரபிளா இருக்கும். லாக்கிங் சிஸ்டம் பிராண்டட் இருந்ததுன்னா டோர் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது. இந்த 40 கேஜி டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 0.7 தான் வரும், ரியர்ல 0.6 தான் வரும் உங்களுக்கு. இந்த கம்பெனில 0.8 ஃப்ரண்ட் வரும், ரியர்ல 0.7 வரும். இந்த கம்பெனில எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு 1 mm வரும், ரியர்ல வந்து 0.8 mm வரும். ஸோ வந்துட்டு ஷீட் திக்னஸ், டியூரபிலிட்டி, பெயிண்ட் ஃபினிஷிங்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு செக் பண்ணி தான் கஸ்டமர் வாங்கணும். டைரக்டா உங்களுக்கு வந்துட்டு இந்த டோர் வேணும், இந்த டோர் நீங்க காமிச்சீங்கன்னா உங்க டோர் வீட்டுக்கே வந்துடும். இன்ஸ்டாலேஷன் டீம் வருவாங்க, அடுத்த நாள் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஆன்லைன்ல விட டோர் புக் பண்ணலாம். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு டோர் பார்த்துருக்கீங்க, திருச்சியில பார்த்துருக்கீங்க, மதுரையில பார்த்துருக்கீங்களா, டைரக்டா அந்த டோரோட பிரைஸ் எங்கிட்ட செக் பண்ணிக்கங்க. ப்ரைஸும் வந்துட்டு நிறைய ஸ்கேம் பண்றாங்க. ப்ரைஸ்ல உங்களுக்கு ப்ரைஸும் செக் பண்ணிக்கிங்க, எங்கிட்ட ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. டோர் வந்து உங்க வீட்டுக்கே வந்துடும். டோர் உங்க வீட்டுக்கே நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன். ஆஃப்டர் சேல் சர்வீஸை நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாமே சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். எல்லாரும் சப்கான்ட்ராக்ட் பர்ஸ் டைரக்டா ஏதாவது சர்வீஸ் இஷ்யூ இருந்தா கூட உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வித்தின் 24 hours வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. சேல்ஸ் ஃபீல்டு சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார்.